ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நாம் இப்பொழுது ஸ்ரீ கருட புராணத்தில் பிரேத காண்டம் அதை பற்றி வாசித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு கூறியது. போன பாகத்தில் இதேமாதிரி துர்மரணம் அடைந்தவர்கள் விஷம் குடித்தோ தற்கொலை செய்து கொண்டோ மிருகங்கள் அடிபட்டோ இதேமாரி துர்மரணம் அடைந்தவர்களுக்கு சாந்தி அடைய சில சாந்திகளை என்னென்ன இதை செய்ய வேண்டும் என்று பகவான் கூறினார். அதில் ஒரு உருவம் செய்யணும். பலாச இலை அதை கொண்டு 108 இலையை கொண்டு ஒவ்வொரு இடத்துக்கும் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு பாகத்துக்கும் எத்தனை இலை வைக்கிறது, என்னெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணி அதுக்கு கிருத்தியங்களை செய்யணும். அந்த இறந்து போன உருவமாக அதை நினச்சி அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுமாரி தெரிஞ்சவங்களை கேட்டு அதுமாரி இருக்கிறவங்களுக்கு சாந்தி பண்ணலாம். அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பண்ணால் அது சாந்தி அடையும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். முன்னாடிலாம் பார்த்தோம் இல்லையா, பிரேத இதுவாக அதுமாரி ஆவி இதுவாக சுற்றிட்டுருக்கும். அதனால் நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு அந்த அவங்க வம்ச வழியில் வந்தவங்களுக்கு அதுவே இது பண்ணிவிட்டு இங்கே போய் இந்த துன்பத்தைலேருந்து வெளில போனால் போகிறோன்னு பண்ணிவிட்டு அங்கே போய் அதுவும் துன்பம் அடையும். அது துன்பம் அடையும் போது நம்மளுக்கும் இங்கே துன்பங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன சாந்தியோ அதெல்லாம் தெரிஞ்சவங்களை கேட்டு பண்ணிக்கிறது நம்மளுக்கு நல்லது. மேலும் புராணிகரான சூதமா முனிவர் சௌனகாதி முனிவர்களை நோக்கி, அந்த முனிவர்களுக்கு தானே சொல்லிகிட்ருக்காரு, மறந்து புறந்தொழாத வைணவ ஆசார நைமிசாரண்ய வாசிகளே, அவங்கள பொழுது சொல்கிறார். சர்வஜனான பெருமான் கருடனை நோக்கி கூறியது, வைணதையா, விருஷோ சர்க்கத்தை பற்றிய வேறொரு வகையும் சொல்லுகிறேன். முன்னாடியே சொல்லியிருக்காரு விருஷோ சர்க்கம்னு. முன்னாடியே அது ஒரு இதுமாரி சாந்தி செய்கிறது மாரி இது போனவங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷபம் கண்டுக்குட்டி அது சம்பந்தமாக சொன்னார். இது இன்னொன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முன்பு சொன்ன தினங்களில் ஒரு நாள் ஸ்தலசுத்தி செய்த பிறகு அக்னி பிரதிஷ்டை செய்து ஒரு நிறமாக உள்ள காளைக்கன்று ஒன்றையும் அதற்கு சிறிதான கிளாரிக்கன்று ஒன்றையும், அது கிடாரின்னா அது அந்த பசு, அது காளைக்கன்று, கிடாரின்னா பசு, கிடாரிக்கன்று ஒன்றையும் கொண்டு வந்து அவ்விரண்டையும் மஞ்சள் நீராட்டி ஆடை ஆபரணங்களால் அலங்காரம் செய்து அவற்றின் வாளில் தர்ப்பணம் செய்து விடுத்து நாந்தி சிரார்த்தம் செய்து 1 வருஷம் 15 நாட்கள் வரையில் பிராமணர்களுக்கு போஜனம், அதாவது சாப்பாடு போட்டு வெள்ளி, திலம், எள்ளு, உதக கும்பம், ஆடைகள் ஆகியவற்றை தானம் செய்தால் 101 தலைமுறையில் உள்ளவர்களுக்கும் சொர்க்கத்தை அடைவார். இந்த இதை பண்ணாக்க விருஷோ சர்க்கம்னு இது ஒன்று. இன்னொரு முறையாக பகவான் சொல்கிறார். இதற்கு காமிய விருஷோர் சர்க்கம் என்று பெயர். இதுக்கு வைணதையா, மரித்த பிறகு ஒரு ஜீவன் இன்பம் துன்பம் அடைவதற்கும் மரிப்பதற்கு முன்பும் இன்ப துன்பம் பெறுவதற்கும் அந்த ஜீவன் செய்த நல்வினை தீவினைகளே காரணமாகும். இது எல்லோருக்குமே தெரியும். வினைப்பயன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஜீவர்கள் பலராக இருக்க ஒரு ஜென்மத்தினால் ஒரு ஜீவனால் செய்யப்பட்ட கர்மம் தன்னை செய்தவன் இவன்தான் இன்னவன்தான் என்று எப்படி அறிந்து மறு ஜென்மத்தில் அவனை எப்படி போய் சேரும் என்று உனக்கு ஒரு ஐயம் தோன்றக்கூடும். நம்மளுக்கே தோணும், போன ஜென்மத்தில் செஞ்சானா இது பண்ணி பேசுகிறவங்க இருக்காங்க. நம்பிக்கை உள்ளவங்கள விட்டுருங்க. நிச்சயமாக நம்பிக்கை உள்ளவங்களுக்கு சொல்லியிருக்காங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு அதை நம்புவோம், அதை பண்ணுவோம். இதை நம்பாதவங்களாம் சொல்லுவாங்க, போன ஜென்மத்தில் பண்ணது இந்த ஜென்மத்தில் வந்து இவனுக்கு எப்படி போய் சேரும், அது போய் சேரும்னு நிறையா இரண்டாவரம்லாம் பண்ணுவாங்க. அதுமாரி பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லையா பகவானுக்கு. அதனால் சொல்கிறார், இதேமாரி ஐயந்தோர்னால் ஓரிடத்தில் பசுக்கள் கூட்டமாகவும் மந்தையாகவும் இருக்கிறது என்றாலும் அந்த பசு கூட்டத்தில் பல பசுக்கள் இருந்தாலும் அந்த மந்தையில் உள்ள ஒரு கன்று தன்னை ஈன்ற பசுவையே அடைவது போல. அதெல்லாம் வந்து கிராமத்தில் இருந்து இந்த பசு கூட்டங்கள் அதெல்லாம் பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். இல்லைன்னா இந்த வர்ணனை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாம் கூட்டமாக இதுவாக இருந்தால் கூட
அந்தந்த கன்றுக்குட்டி அந்தந்த அம்மாவை தேடி போகும். மந்தையுள்ள ஒரு கன்று தன்னை ஈன்ற பசுவே அடைவது போலவே கர்மமும் தன்னை செய்தவன் எவனோ அவனை தவற விடாமல் அவனையே சென்றடையும். அதுக்கு ஒரு உதாரணம், இந்த மாரில மந்தையில் இது பண்ண அழைச்சி வச்சுக்கிட்டா கூட அது கண்ணுக்குட்டி போய் பால் குடிக்கணும்னா அது போய் இன்னொரு கிட்ட போகாது. அம்மாவை தேடி எப்படி போய் அது எப்படி போகுது அப்படின்னு கேட்டாங்க. அப்படி தான் அதே மாதிரி தான் இது போகும் அப்படின்னு சொல்கிறார் வைணதையா. பூதானம் செய்வதை விட உயர்ந்த உத்தம தானம் வேறு இல்லை. அதாவது பூமி தானம். உண்மை பேசுவதை விட புண்ணியம் வேறில்லை. பொய் பேசுவதையும் பொய் பத்திரம் எழுதுவதையும் விட பாவம் வேறில்லை. பூமி முதற் கடவுளாகிய ஸ்ரீ விஷ்ணுவுக்கு சம்பந்தியாதலாலும் சுரபிகள் சூரியனுடைய திருக்குமார்த்திகளாயாலும் ஸ்வர்ணம் அக்னியின் மகவாதலாலும் அம்மூன்றையும் தானம் செய்வோர் அம்மூன்று உலகங்களையும் அடைவர்களாகி தான் தானம் செய்த பயன்களையும் அடைவார்கள். ஸ்ரீ விஷ்ணுக்கு சம்பந்திகள் சுரபிகள் தேவர்கள் சூரியனுடைய திருக்குமாரத்திகளாகையாலும் ஸ்வர்ணம் அக்னியின் மகவாதலாலும் அக்னியோட குழந்தை தான் ஸ்வர்ணம், அதாவது தங்கம். அம்மூன்றையும் தானம் செய்வோர் அம்மூன்று உலகங்களையும் அடைவர்களாகி தான் தானம் செய்த பயன்களை அடைவார்கள். ஒரு பசுவின் தோலின் அளவு பூதானம் செய்தால் அவன் மகா பாவத்திலிருந்து நீங்குவான். ஒரு பசு இருக்குது, அதை உரித்து தோல் போட்டால் அது எத்தனை நீளம் இருக்குமோ அது பண்ணாக்க மகாபாவம் அப்படின்னு சொல்கிற அந்த பாவத்திலிருந்து நீங்குவானோம். பூமியை தானம் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு அவாவினால் அந்த தானம் கொடுத்த பூமியை அபகரிக்க முயன்றவனும் தானம் கொடுத்த பூமியின் பயனை தானம் பெற்றவன் அடையாமல் கொடுத்தவனும் தானம் கொடுத்த நிலத்தின் பேரில் ஒருவன் வழக்கிட்டால் தானம் வழங்கியவனுக்கு உதவி செய்தவனும் பிரளய காலம் வரையிலும் நரகவாசம். ஒருத்தரை கொடுத்துட்டு அதை திருப்பி அடையிறதுக்காக யார் பண்ணுறானோ அவனுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறானோ அவன்லாம் பிரளய காலம் வர எவ்வளோ முடிஞ்ச அடுத்தது இது ஆகுது இல்லையா, அந்த இப்போ கலிகாலங்கிறது இன்னொரு அடுத்தது வருது இல்லையா, அந்த இது வரும்போது திரேதாயுகம் ஃபஸ்ட்டு யுகம் வரும். என்ன ஃபஸ்ட்டு யுகம் டக்குன்னு நல்லா உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் மன்னிக்கணும். அந்தமாரி உதவி செய்யணும். அந்த ஒரு பிரளய காலம் வரையிலும் நரகவாசம் செய்வார்கள். ஒருவன் ஒரு தொழிலை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த தொழிலை கெடுத்தவன் 1000 பசுக்களை கொன்ற பாவத்தை அடைவான். இன்னொருத்தனை கெடுக்கிறது. ஒருவனுக்கு ஒரு ஜீவன் உபாயத்தை செய்து கொடுத்தவன் 1,00,000 கோதானம் செய்த பயனை அடைவான். பழிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வழியை காமிக்கிறவன். 100 பசுக்களை தானம் செய்வதை விட ஒரு பசுவை கோல் கொண்டு ஒச்சாமலும் களவாடாமலும் இருப்பதே நல்லது. பசுவை அடிக்காமலும் அதை திருடாமல் இருக்கிறதே நல்லது தானத்தை விட. ஒரு பசுவை கொண்டு விட்டு 100 பசுக்களை தானம் செய்தாலும் கூட பசுவை கொன்ற பாவமே மேலாகும். ஒருவன் நல்ல ஒழுக்கசீலனாய் நான் மறைகளை பயின்ற ஒரு உத்தம பிராமணனை வழிபட்டு கிருத கிருத்தியங்களின்னு வருது. அதான் அந்த யுகம் பேர் மறந்துட்டான் இல்லையா, அது கிருத யுகம் ஃபஸ்ட்டு யுகம். கிருத கிருத்தியங்களில் அவனுக்கு சிந்தனை துன்பம் இல்லாமல் செய்பவன் அஸ்வமேத யாகம் செய்வதை விட பயனடைவான். அவன் யாகம் செய்வதால் தேவர்கள் திருப்தி அடையாமல் அசுரர்கள் உளம் ஓப்பர். யாகத்தால் பிரத்யட்சணமாகிய பூசுரன் ஓப்படைகிறான். அரசன் அந்தனருடைய பொருளை அபகரித்து சதுரங்க சேனைகளை சேர்த்து யுத்தம் செய்தால் அந்த சேனை யுத்த பூமியில் ஒருங்கே மடியும். தன்னாலாவது தனது முன்னோர்களாவது விப்ரனுக்கு தானமாக கொடுத்த பொருளை எக்காரணத்தாலும் அபகரிக்கலாகாது. நம்ம தாத்தா கொடுத்தாரு, நாங்கள் இப்போ கஷ்டப்படுறோம், திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அதனை எந்த காரணத்தினாவது அபகரித்தவன் 114,000 ஆண்டுகள் மலத்தில் கிருமியாக பிறந்து அதிலேயே உழல்வான். கொடுத்தது திருப்பி கேட்டாங்க, கொடுத்தது தான்.
தாத்தா கொடுத்துட்டாரு, அந்த புண்ணியம் அவர் கணக்கில் சேர்ந்துடுச்சு. அதை போய் இப்போ பண்ணாக்க போய் கணக்கு மாற்றுறது நீயும் பண்ணணும். கஷ்டப்பட்டால் வேறு மாதிரி நீ சம்பாதிச்சு இது பண்ணுவே தவிர, அதுமாரி நம்ம முன்னோர்கள் யாருக்கான ஒருத்தர் கொடுத்துட்டாங்கன்னாக்கா அதை வந்து திருப்பி தர்றதுக்கு முயலக்கூடாது, எண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். இந்த பாகத்தை தொட முடித்து பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.